85 பைக்குகள் வாங்க 74.8 கோடி செலவு ஆனதா? உண்மை என்ன? தமிழக அரசு கொடுத்த விளக்கம். மிளக காவல்துறைக்கு 40 பஜாஜ் பல்சர் இருசக்கர வாகனங்கள், 45 டிவிஎஸ் ஜூபிடர் இருசக்கர வாகனங்கள் என மொத்தம் 85 இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டன. இந்த 85 அதிநவீன இருசக்கர வாகனங்கள் 74.8 கோடி செலவில் வாங்கியதாக செய்தி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகிறது. இந்த தகவல் உண்மையா என்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் அமைதியை பேணி பாதுகாத்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் முக்கிய பணிகளை ஆற்றி வரும் காவல்துறையின் பணிகள் சிறக்க புதிய காவல் நிலையங்கள், காவலர் குடியிருப்புகள் கட்டுதல், உங்கள் சொந்த இல்லம் திட்டத்தின் கீழ் காவலர்களுக்கு குடியிருப்புகள், பாதுகாப்பு பணிகளுக்காக ரோந்து வாகனங்களை கொள்முதல் செய்தல், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. 85 இருசக்கர வாகனங்கள். அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை பெருநகர காவல்துறை பயன்பாட்டிற்காக 85 இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டது. அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்களை காவல்துறைக்கு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. முதல்வர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழக அரசு விளக்கம். 40 பஜாஜ் பல்சர் இருசக்கர வாகனங்கள், 45 டிவிஎஸ் ஜூபிடர் இருசக்கர வாகனங்கள் என மொத்தம் 85 இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் 85 பைக்குகளின் விலை 74.8 கோடி என சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவின. ஆனால் இந்த தகவலில் உண்மை இல்லை என்றும் முற்றிலும் பொய்யானது என தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் பேச்சாளர் குழு கூறியிருப்பதாவது. உண்மை என்ன? சென்னை காவல்துறைக்கு 74.8 கோடி செலவில் 85 அதிநவீன இருசக்கர வாகனங்கள் வாங்கியதாக செய்தி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரப்படுகிறது. 74.8 கோடி அல்ல, ரூ.74.08 லட்சம். வதந்தி. ஜூலை 24, 2024 அன்று சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 40 பஜாஜ் பல்சர் இருசக்கர வாகனங்கள் 39 பைசா 38,500 செலவிலும், 45 ஜூபிடர் இருசக்கர வாகனங்கள் 34 பைசா 69,500 செலவிலும் என 85 இருசக்கர வாகனங்களும் 74.08 லட்சம் செலவில் கொள்முதல் செய்யப்பட்டு முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.